சூப்பர்மேன் 2024 எல்லாம் பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். சப்போஸ் பார்க்கலன்னா கன்ஃபார்மா போய் பார்த்துருங்க. ஏன்னா செம்ம சூப்பரா இருக்கு படம். அப்படியே காமிக்க அப்படியே லைவ் ஆக்ஷனா எடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கு படம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேன் ஆஃப் ஸ்டீலையும் சூப்பர்மேனையும் கம்பேர் பண்ணி போட போறோம். சூப்பர்மேனோட ரிவ்யூ கண்டிப்பா எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஸோ நம்ம ரிவ்யூ பண்ண போறதில்ல. நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன். அதனால ரிவ்யூ பண்ணல. நான் சூப்பர்மேனையும் மேன் ஆஃப் ஸ்டீலையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு ஒரு வீடியோ போட போறேன். முதல்ல மேன் ஆஃப் ஸ்டீல். மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்றது ஸ்னைடர் உருவாக்குன ஒரு சூப்பர்மேன் அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு காமிக் அக்யூரேட் சூப்பர்மேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரியான சூப்பர்மேன் நிறைய இடத்துல காமிக்ல வந்திருக்கு, இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் அந்த சூப்பர்மேன் ஸ்பெசிபிக்கலி மேன் ஆஃப் ஸ்டீல்ல வர ஹென்ரி கேவில் சூப்பர்மேன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்னைடர் உருவாக்குன ஒரு சூப்பர்மேன். ஒரு டோன் எல்லாமே ஒரு மாதிரி டவுன் பண்ணி ஒரு மாதிரி டார்க்கர் சூப்பர்மேனா உருவாக்கி இருப்பார் ஸ்னைடர். ஸோ அதே ஒரு வித்தியாசமான ஸ்டைல். அது ரொம்ப நல்லா இருக்கும் உண்மையில பார்க்கும்போது. மேன் ஆஃப் ஸ்டீல் வாஸ் குட். நான் அப்ப பார்க்கும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஸோ மேன் ஆஃப் ஸ்டீல் நம்ம அதாவது இந்த சூப்பர்மேன் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹென்ரி கேவில ரீப்ளேஸே பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம். சோ சூப்பர்மேன் அப்படின்னாலே ஹென்ரி கேவில் தான், வேற யாராலுமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எண்ணத்தை ஜேம்ஸ் கன் உடைச்சிட்டார். டேவிட் கான்வெஸ்ட்டை வச்சு சூப்பர்மேன் அப்படின்ற இந்த படத்தை கொடுத்து அந்த பிம்பத்தை மொத்தமா சுக்குநூறா உடைச்சிட்டாரு. ஏன்னா டேவிட் கான்வெஸ்ட் சூப்பர்மேனை பக்காவா பிளே பண்ணிருக்காரு. சோ நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்தேன் இன்ஸ்டாகிராம்ல. யாருன்னு தெரியல, நான் தெரிஞ்சா கீழே போடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர்மேன் அதாவது பழைய மேன் ஆஃப் ஸ்டீல்ல இருக்க சூப்பர்மேன் ரெண்டு கேரக்டர்ஸ் தான் பண்ணிருப்பாரு. கார்ல் அண்ட் கிளார்க் கென்ட் ரெண்டு பர்சனாலிட்டி தான் அவர் மிமிக் பண்ணிருப்பாரு. அதுலயும் கிளார்க் கென்ட் வந்து அவ்வளவு யூஸ் பண்ணிருப்பாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, எப்பயுமே ஒரு சூப்பர்மேனா தான் இருந்திருப்பாரு. பட் டேவிட் கான்வெஸ்டோட வெர்ஷன்ல மொத்தம் 3 வேரியன்ட்ஸா அவருடைய அந்த ஆக்டிங்ல அவர் காமிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு கிளார்க் கென்ட்டா பக்காவா பிளே பண்ணிருப்பாரு. அந்த சூப்பர்மேனா மாறும்போது அவருடைய அந்த வாய்ஸே லைட்டா சேஞ்ச் பண்ணி தான் பேசுவார். அதாவது அதான் அவரோட ரியல் வாய்ஸ். பட் கிளார்க் கென்ட்டா இருக்கும்போது அவரோட வாய்ஸ் லைட்டா சாஃப்டன் பண்ணி பிரிட்டன் பண்ணுவார். அண்ட் அவரோட கிளாஸஸ் வந்து ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணும், அவரோட ஃபேஸை வேற மாதிரி காட்டும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அவர் ஒரு கிரிப்டானியன் கிளாஸஸ் யூஸ் பண்றது அது படத்துல காமிச்சிட்டாங்க. ஸோ அவருடைய 3வது பர்சனாலிட்டி என்ன அப்படின்னா, அவரு காலல் அப்படின்ற அந்த ஏலியன் பர்சனாலிட்டியை அவர் காமிச்சிருப்பாரு. அப்பப்ப அவர் அவுட் பஸ்ட் ஆகி அவருடைய அந்த கோவத்தை வெளியே காமிச்சு, இந்த உலகம் நான் என்னதான் ஹெல்ப் பண்ணாலும் என்ன வந்து ஒரு வேற்றுகிரக வாசியா தான் பாக்குது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை அப்பப்ப அவுட் பஸ்ட் ஆகி வெளியே காமிச்சிருப்பாரு. சோ அது அவரோட அந்த காலல் அப்படின்ற அந்த ஏலியன் பர்சனாலிட்டியை காட்டுது. சோ இந்த 3 பர்சனாலிட்டியும் பக்காவா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரியான ஒரு ஆக்டிங்கை டேவிட் கான்வெஸ்ட் கொடுத்திருப்பாரு. சோ லூயிஸ் லேன் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, மேன் ஆஃப் ஸ்டீல்ல லூயிஸ் லேன் ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, லூயிஸ் லேன் ஒரு கேரக்டர் வைக்கணுமே வச்ச மாதிரி தான் இருக்கு. சூப்பர்மேனை வல்னரபிளா மாத்தணும், எப்படியாச்சும் வல்னரபிளா மாத்தணும், அவர் ரொம்ப காட்லியா இருக்காரு அப்படின்ற காரணத்தினாலேயே லூயிஸ் லேனை வச்ச மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு ஒரு கேரக்டர் டெப்த் இல்ல. பட் இந்த பக்கம் சூப்பர்மேன்ல பாத்தீங்கன்னா லூயிஸ் லேன் தான் முக்கியமான விஷயம் சூப்பர்மேனை காப்பாற்றப்படுறதுக்கு. லூயிஸ் லேன் இல்லைன்னா மேபி அந்த பாக்கெட் டைமென்ஷன்லயே நம்ம சூப்பர்மேன் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பாரு. சோ லூயிஸ் லேனுக்கு ஒரு முக்கியமான கேரக்டர் கொடுத்திருக்காங்க இந்த படத்துல. சூப்பர்மேனை பத்தி பேசும்போது மிஸ்டர் டெரிஃபிக்கை பத்தி பேசாம இருக்க முடியாது. கண்டிப்பா மிஸ்டர் டெரிஃபிக்கை பத்தி ஒரு பெரிய வீடியோ வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா ஒரு பெரிய வீடியோ போடுறேன். சோ மிஸ்டர் டெரிஃபிக் சூப்பரா கேரி பண்ணிருக்காரு இந்த படத்துல. ஜஸ்டிஸ் கேங் அப்படின்ற ஒரு கேங்கையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. சோ ஃபியூச்சர்ல அது ஜஸ்டிஸ் லீகா மாறப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இந்த பக்கம் மேன் ஆஃப் ஸ்டீல்ல பாத்தீங்கன்னா, சூப்பர்மேன் ஒரு வல்னரபிளான ஒரு கேரக்டரான்னு கிடையாது. அவர் ஒரு காட்லி கேரக்டரா தான் இருப்பாரு. அவர் ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு லிட்டரலா. எல்லாருமே கொண்டுகிட்டு இருப்பாருங்க. அவரு கொல்ல மாட்டாரு. பட் எந்த கொலையுமே அவர் தடுத்த மாதிரி இல்ல. ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லுவீங்க, அந்த ஒரு கப்பல் ஆக்சிடென்ட்ல இருந்து அவர் காப்பாத்தாரு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. பட் ஆக்சுவலா சூப்பர்மேன் அப்படி கிடையாது. சூப்பர்மேன் அப்படின்றவரு ஹோப்புக்கு ஒரு ரெசம்லன்ஸான ஒரு ஆள். எல்லாருமே சொல்லிட்டாங்க, இதை நானும் திரும்பி சொல்றேன். ஹோப்போடைய ஒரு கேரக்டர்னா அது சூப்பர்மேன் தான். சோ சூப்பர்மேன் அந்த கோர்ட் ரூம் சீன்ல கிட்டத்தட்ட நியூக்ளியர் பாம் பிளாஸ்ட் ஆகும்போது அத்தனை பேர் சாவாங்க. அவரு சும்மா நின்று ஆரா ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் சூப்பர்மேன் அப்படின்றவர் ஒரு மான்ஸ்டரை காப்பாத்தணும்னு நினைப்பாரு. பிளஸ் அந்த மான்ஸ்டர் கீழே விழும்போது கீழே இருக்கவங்க யாரும் சாகக்கூடாது அப்படின்னா அந்த மான்ஸ்டர் போய் பிடிச்சிக்கிட்டு ஸ்குரில காப்பாத்துரு, டாக்ஸை காப்பாத்துரு. சோ அந்த அளவுக்கு மனுஷங்களுக்குள்ள ஒரு ஹியூமனிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு ஹோப்பை ரெசம்பிள் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருப்பார். ஈவன் தான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த உலகத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் அமைச்சாங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சாலும் கூட அவரோட உண்மையான பர்சனா யாரு அப்படின்னு அவர் தான் முடிவு பண்றது. சோ அவரோட கேரக்டர்ல இருந்து வெளியே வராம, அதாவது அவரு இந்த உலகத்தை பிடிக்கணும் அப்படின்னு எண்ணம் இல்லாம அவரு நான் நன்மையை செய்ய போறேன் அப்படின்னு உண்மையான அந்த காமிக் சூப்பர்மேனை அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணிருப்பாரு. அவரை பார்க்கும்போது உண்மையாவே ஒரு ஹோப் ஒன்று கிரியேட் ஆகுது. சோ மேன் ஆஃப் ஸ்டீல்ல அந்த மாதிரி ஒரு ஹோப் கிரியேட் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நோப். சூப்பர்மேன் அப்படின்ற அந்த கேரக்டருக்கு, அதாவது மேன் ஆஃப் ஸ்டீல்ல நம்ம மேன் ஆஃப் ஸ்டீல் அப்படின்னே சொல்லலாம். அவர் சூப்பர்மேன் அப்படின்னு நம்ம பெருசா சொல்ல முடியாது. பட் அந்த வேரியேஷன் ஆஃப் சூப்பர்மேன் காமிக்ல இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இவர் தான் சூப்பர்மேன் சொன்னாலே டேவிட் கான்வெஸ்ட் தான். அவரு ரொம்ப வல்னரபிளா இருக்காரு. சோ அதனால சூப்பர்மேனே வல்னரபிளா இருக்காரு, நம்மளுக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு ஹோப்பும் கிரியேட் ஆகுது. சோ ஜேம்ஸ் கன் ஒரு பக்கான வேலையை பார்த்து விட்டாரு. ஜேம்ஸ் கன் ஒரு படம் எடுத்தாலே ஒரு ஜோவியலா செம காமிக்கலா செம படமா தான் இருக்கும். கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்ஸி ட்ரையாலஜியும் சரி, சூசைட் ஸ்குவாடும் சரி சூப்பரா இருந்துச்சு. அந்த வரிசையில இப்போ
சூப்பர்மேனும் வந்துருச்சு. ஸ்னைடர் அவருடைய அந்த டோனல் டார்க்னஸ மொத்தமா கம்மி பண்ணி வச்சிருப்பாரு படத்துல. ஏன்னா அது அவரோட ஸ்டைல். அவரோட ஸ்டைல்ல தான் அவர் படம் எடுத்திருக்காரு. பட் காமிக்ஸ் அப்படின்றது, காமிக்கல் மூவி அப்படின்றது நம்ம காமிக் அக்யூரேட்டா தான் எடுக்கணும். பட் அது மேண்டட்டரி கிடையாது. பட் எடுத்தா சூப்பரா இருக்கும். ஸோ அதான் நம்ம ஜேம்ஸ் கன் பண்ணியிருக்காரு. ஸோ கம்பேரிசன் வைஸ் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேன் ஆஃப் ஸ்டீலை விட எனக்கு சூப்பர்மேன் ரொம்ப பிடிச்சது. நான் தியேட்டர்ல ரொம்ப சூப்பராகவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். ரொம்ப சூப்பராகவே என்ஜாய் பண்ணேன். ஸோ அதனால என்ன பொறுத்த வரைக்கும் சூப்பர்மேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு மேன் ஆஃப் ஸ்டீலை விட. பட் ஹென்ரி கேவல் வாஸ் டாப் நாட்ச். ஹென்ரி கேவல் நான் குறைய சொல்ல மாட்டேன். ஹென்ரி கேவல் வாஸ் த பெஸ்ட் சூப்பர்மேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர்மேன். பட் இப்போ அந்த இடத்த டேவிட் கார்னஸ் பிடிச்சிட்டாரு என்ன பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. மேன் ஆஃப் ஸ்டீலும் சூப்பர்மேனும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா, மேன் ஆஃப் ஸ்டீலை விட சூப்பர்மேன் எனக்கு ஒரு படி மேல பிடிச்சிருக்கு. காமிக்கலி அக்யூரேட்டா இருக்கு. ரொம்ப வைப்ரண்ட் கலர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பக்கம் ரொம்ப டார்க்கர் டோன் யூஸ் பண்ணா, இந்த பக்கம் சூப்பர்மேன்ல த ரியல் கலர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது ரொம்ப வைப்ரண்டா, ரொம்ப வல்னரபிளா சூப்பர்மேனை காமிச்சிருக்காங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வீக்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வீக்னஸ் இருக்கு. அது படத்து மேல கிடையாது, சென்சார் பையன் மேல, இந்த இந்தியன் சென்சார் பையன் மேல தான். யூஏ கொடுத்துட்டான், அப்புறம் என்னத்துக்கு கட் பண்ணணும்? அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. நடுவுல கட் பண்ணி தொலைறாங்க. ஜம்ப் கட் ஆகுது. எதுக்கு அப்படி பண்றானே தெரியல. அது ஏன் கொடுத்துட்டு போலாம். சரி அது விடுங்க. ஆனா இப்போதைக்கு வீடியோ படி பாத்தீங்கன்னா, மேன் ஆஃப் ஸ்டீலையும் சூப்பர்மேனை கம்பேர் பண்ணா எனக்கு பிடிச்சது வந்து சூப்பர்மேன் தான். உங்களுக்கு எது பிடிக்கும்? ஹென்ரி கேவலா இல்ல டேவிட் கார்னஸ் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிருங்க. நான் உங்களை திருப்பி மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.